அதிமுகவிற்கு எதிராகவோ கட்சியின் பொதுச் செயலாளருக்கு எதிராகவோ செங்கோட்டையன் என்றும் செயல்பட மாட்டார் என அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் செம்மலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். தேர்தல் ஆணையமே கூட எங்களுடைய பொதுக்குழுவிலே எடுக்கப்பட்ட அந்த தீர்மானங்களை அங்கீகரித்து, பொதுச் செயலர் தேர்வை அங்கீகரித்து, சின்னத்தை ஒதுக்குகிற நேரத்திலே அவர் எங்களுக்கு உத்தரவு கொடுக்குற நேரத்தில் அந்த உத்தரவிலே ஒரு வரி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எங்கள் இயக்கத்தை, பொதுச் செயலர் தேர்வை, இரட்டை சின்னத்தை ஒதுக்குவது முதல் கொண்டு எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கடிதத்திலே கூட சப்ஜெக்ட் டு கோர்ட் வெர்டிக்ட், சப்ஜெக்ட் டு கோர்ட் வெர்டிக்ட் என்று சொல்லியிருக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கோர்ட்டினுடைய உத்தரவுக்கு, அதாவது கீழமை நீதிமன்றங்களிலே சில வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது, சிவில் வழக்குகள். எனவே அந்த வழக்குகள் முடிவுக்கு எங்களுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு கட்டுப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே தேர்தல் ஆணையமே கோர்ட்டினுடைய நீதிமன்றங்களுடைய முடிவுக்கு எங்களுடைய உத்தரவு கட்டுப்பட்டது என்று சொல்லுகிற போது நீதிமன்றத்தினுடைய முடிவு தான் இறுதியான முடிவு. எனவே எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில், இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் உச்ச நீதிமன்றத்திலே ஏற்கனவே தெளிவாக தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. எனவே அந்த வகையில் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இப்பொழுது மனுக்கள் விசாரிக்கப்பட்டாலும் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவும் நிச்சயமாக இருக்கும். எங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாது, பாதிப்பு இருக்காது. அரசியல் பின்னணி இருக்கும்னு நினைக்கிறேன். அரசியல் பின்னணி என்று ஒரு யூக கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அப்படியே அரசியல் பின்னணி இருப்பதாக வைத்து கொண்டாலும் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு மீறி, சட்டத்திற்கு மீறி எதுவும் செய்யாது என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. காரணம், அப்படி அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக எதையும் செய்ய மாட்டார்கள். எனவே அந்த அரசியல் தலையீடு இருந்தாலும் அது தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தாது, தேர்தல் ஆணையம் அதற்கு இடம் கொடுக்காது, அது தன்னிச்சையாக முடிவெடுக்கும். ஆனால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு தான், எங்களுக்கு சாதகமான முடிவைத்தான் தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறது. அந்த முடிவு தான் இந்த மறு விசாரணையிலும் எதிரொலிக்கும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை.